கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் நின்ற வண்ணமாக நாம் பாடல்களை பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 49வது பாடல். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை என்கிற பாடல். பழைய பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம எல்லாரும் உற்சாகமாய் தேவனை ஆராதிப்போம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 49வது பாடல். ஆண்டவருக்கு எவ்வளவு ஸ்தோத்திரங்கள் நன்றி பலிகள் செலுத்தினாலும் பத்தாது. ஆகையினாலே தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக நம்ம எல்லாரும் இந்த பாடலை நாம் ஆராதிப்போம், பாடி ஆராதிக்கலாம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன்
கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தார். கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடும் நாள். தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவருக்கு தான் எல்லா கனமும் துதியும் மகிமையும் எல்லாம் அவருக்கு தான். அல்லேலூயா. காரணம் என்னென்னா, அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்த பிறகு, நாம் அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, அவர் நமக்கு எந்த தீமையுமே செய்யலை. முதல்ல அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப லேட்டாகும். ஏன்னா இன்னைக்கு பிசாசு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய இருதயத்தில் அவன் என்ன சொல்லி வச்சிருக்கிறான் அப்படின்னா, நன்மைக்கும் காரணம் அவர் தான், தீமைக்கும் அவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி வச்சிருக்கிறான். ஆனால் வேதம் எந்த இடத்துலையுமே ஆண்டவர் தீமைக்கு காரணம் என்று சொல்லவே இல்லை. அவர் சோதிக்கிறார் என்று சொல்லியிருக்குது. ஆனால் அவர் ஒரு நாளும் பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல என்று தான் சொல்லியிருக்குது. பொல்லாங்கு என்றால் தீமை. தீமையான எந்த காரியத்தையும் வைத்து ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறதில்ல, சோதிக்கிறது இல்லை. ஆகையினாலே மற்ற மத சாராம்சத்தை எடுத்து அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பைபிள் படிக்கக்கூடாது. அப்படி படிக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று சொன்னால் அவரை ருசித்து பார்க்கும்போது தான் தெரியும் அவர் எவ்வளோ நல்லவர்னு. ஆமேன். அப்போ நமக்கு நடந்த எல்லா நன்மைகளுக்கும் காரணம் நம்முடைய ஆண்டவர். தீமை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால் அதுக்கு காரணம் பிசாசு, இன்னொரு காரணம் நாம. அல்லேலூயா, அல்லேலூயா. என்றைக்கு இந்த புரிதல் நமக்குள்ளே வருதோ அன்றைக்கு தேவனை ஆராதிப்பது மிகவும் எளிதான காரியமாக மாறிடும். ஏன்னா என் சூழ்நிலை நல்லதாக இருக்கலாம், தீமையானதாக இருக்கலாம். சூழ்நிலை என்னை பாதிக்க போகிறது இல்லை. ஏன்னா கர்த்தருக்கும் எனக்கு இருக்கக்கூடிய தீமையான சூழ்நிலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வந்துருச்சுன்னா நான் தேவனை ஆராதிப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை உதற்றளவில் இல்லை, இருதயத்திலேருந்து ஆராதிக்க வேண்டியது அவசியம். ஆமேன். அப்போ இருதயத்தில் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது தான் நம்ம ஆண்டவர் என்ன செய்வோம், உண்மையாய் ஆராதிக்க முடியும். தொடர்ந்து பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 59வது பாடல், ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும் என்கிறதான பாடல். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றுமே ஜீவன் பெற என்னை நடத்தும் என்கிறதான பாடல். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் என்ன செய்வோம், ஆராதிக்கலாம். அல்லேலூயா. பாட்டு புஸ்தகத்தில் 59வது பாடல். ஜீவனுள்ள தேவனே வரும் ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும் ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே
வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவ பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவ பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்த தேவன். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்திற்குன்னு, இந்த சபைக்கென்று, எனக்கென்று தேவன் வாக்குத்தத்தங்களை செய்திருக்கிறார். வாக்குத்தத்தம்னா வாக்கு, தேவன் கொடுத்த வாக்கு. அதை பிடிக்கணும், அதை பிடிச்சு ஜெபிக்கணும். அதை ஜெபிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா. நம்முடைய சபைக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், 1-2 கிடையாது, சகலமும் நன்மைக்கு எதுவாக என்ன செய்யுமா? நடக்கும். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் கண்டிப்பாக சபையில் அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அது என்ன செய்யும்? கண்டிப்பாக நிறைவேறும், நீங்கள் விசுவாசிக்கும் போது. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா சத்தியமுள்ள தேவனே. அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்ன மாதிரி நடக்குங்க. இப்போ நாம் எதை நம்பி வரணும் தெரியுமா? உம்முடைய வாக்கை நம்பி நாங்கள் வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. அல்லேலூயா. ஒரு வார்த்தையை அவர்கிட்ட வாங்குறதாங்க சிரமம். அதை வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த வார்த்தை எத்தனை வருஷமானாலும் சரி, எத்தனை நாட்களானாலும் சரி, அது நிறைவேறாமல் போகவே போகாது. அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்திலே 609வது பாடல். மகிமையின் நம்பிக்கையை மாறிடாத என் இயேசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் ஆண்டவரை இழந்து விடாதீர்கள். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். எதை இழந்தாலும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், திரும்ப அது கிடைக்கும். ஆனால் தேவனை இழந்துட்டீங்கன்னா திரும்ப என்ன செய்ய முடியாது? எதையுமே நீங்கள் திரும்ப பெற முடியாது. எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய தேவன் பெரியவர், அவர் விலை மதிப்பு இல்லாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்க தங்கத்தை காட்டிலும், உங்கள் சொத்தை காட்டிலும், உங்கள் பிள்ளைகளை காட்டிலும், உங்கள் கணவரை காட்டிலும், உங்கள் மனைவியை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் மிக 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 முக்கியமான தேவன். அல்லேலூயா. அவருக்கு தான் முதல் மரியாதை, அவருக்கு தான் முதல் இடம். ஆமென். இதை என்னைக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை யாருனாலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடும்.
பொங்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா, உன் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் நேசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். நல்மெய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மெய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பின்தொடர்ந்தே, உம் தோளில்தான் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்ந்தே, உம் தோளில்தான் நான் இருப்பேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் நேசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். 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 துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொண்டு வருகிறோம் பிதாவே. மட்டுமாய் நாங்கள் ஆராதித்த எங்களுடைய ஆராதனை நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை தேவன் தாமே நீர் கண்ணோக்கி அதை பார்த்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் அதை அங்கீகரித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் ஆராதித்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களையும் தேவன் தாமே நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அவருடைய வேண்டுதல்களை, அவருடைய விண்ணப்பங்களை தேவன் தாமே நீர் அவர்களுக்கு நன்மையான ஈவுகளாக மாற்றி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதுவரை நடத்தி இருக்கிறீர், இனிமேலும் நடத்த நீர் போதுமான தேவனாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நடத்தி தருவீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.